என்னமோ தெரியல, நீ பக்கத்துல இருந்தா மனசு லேசாயிடுது. என்ன கண்ணுடா இது? இன்னைக்கு வந்து மின்சார கனவு படத்துலேருந்து கஜோல் வந்து பிரபுதேவா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற அந்த சீனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த சீனில் எப்படி டைரக்ஷன் நடந்திருக்கு, எப்படி வந்து ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் ரொம்ப முக்கியமாக எப்படி வந்து அந்த ஆக்ஷன் வந்து ரன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து இந்த சீனை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஷாட் என்ன இருக்குன்னா, பிரபுதேவா வந்து ஃப்ரேம்குள்ளே வர்றதா இருக்கும். இப்போது அது வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரேமை வந்து எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கணும். இப்போ ஸ்டேஜ்னா என்னென்னா, இங்கே ஒருத்தர் சுண்டல் வித்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு பின்னாடி நேராக ஒரு லைட் இருக்கும். பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், ஒரு பல்பு, அந்த லைட் இருக்கும். இப்போது இந்த ரெண்டுமே இல்லைன்னா அந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் யோசிக்க பழகணும். அப்போ தான் இப்போ பிரபுதேவும் உள்ளே வரலை, ஃபைன், உள்ளே ஒரு என்ட்ரை கொடுக்குறாரு. அப்போது அந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா ரொம்ப எம்டியாக இருக்கும், ரைட்டா? இப்போது இவங்க பிரிட்ஜில் இல்லாமல் நார்மலாக நீங்கள் அவங்கள தூக்கி அந்த கடற்கரைக்கு பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மண்ணில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹவு நீங்கள் வந்து ஒரு சீனை வந்து பில்ட் பண்ணணும். ஒரு ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. ஓகேவா? ஸோ இதை ரொம்ப ரொம்ப அழகாக இந்த சீனில் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ரேம் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் சினிமாட்டோகிராஃபியில் வெயிட்டேஜ் வந்து பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இமேஜ் வெயிட்டேஜ் பயங்கரமாக இருக்கும். ஸோ பிரபுதேவா உள்ள என்ட்ரான உடனே அந்த இடமும் இந்த ஒரு சுண்டல் வித்துட்டு இருப்பார்ல அவரும், இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா பானிபூரி தான் வைக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லோரும் பானிபூரி தான் வித்துட்ருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் சுண்டல் தான் இருந்துச்சு. ஸோ அதை ரொம்ப அழகாக அங்கே கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த சுண்டல் விற்கிற அந்த பர்சனும் பிரபுதேவாவும் வெயிட்டேஜ் கரெக்டாக ஈக்குவல் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட்டு சென்டர் ஆஃப் த ஃப்ரேம், ஓகேவா, அவங்க வந்து கஜோல் வந்து நின்றுருப்பாங்க. ஸோ இவங்க இல்லாமல் அந்த லைட்டு மட்டும் அங்கே என்ன பண்ணுதுன்னு நீங்கள் கவனிக்கணும். அந்த லைட் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த கார்னரையும் இந்த கார்னரையும் பேலன்ஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் அந்த ஃப்ரேமை வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லீடிங் லைன்ஸ் வந்து எடுத்து வந்திருப்பாங்க. கீழே கார்னரில், டவுன் கார்னரில் இருந்து அந்த கஜோல் வரைக்கும் அது லீடாக இருக்கும் அந்த லைன். அந்த இடத்துல நிற்க வச்சுருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோக்கஸ் வந்து கஜோலுக்கு போகும். அண்ட் பிரபுதேவாவும் உள்ளே என்ட்ராகி அவங்கள நோக்கி தான் போக போகிறாங்கன்றத ஒரு ஃப்ரேமில் சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் அந்த ஃப்ரேமை வந்து அவங்க வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷாட்டோட ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் இது தான். இப்போ அதுக்கப்புறம் எப்படி டைரக்ட் பண்ணுவாங்கன்னா, பிரபுதேவா வந்து நேராக கஜோலை பார்க்க போகணும். இப்போ டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக கஜோலை பார்க்க போகிறதுக்கு வந்து பண்ணிடலாம்ல, அங்கே தான் பண்ண மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, நேராக போயிட்டு அந்த பேல்பூரி வாங்கிட்டு அங்கே போவார். ஓகேவா? அப்படி தான் நடக்கும். அதை வந்து இந்த பேல்பூரிக்காரர் வந்து சீன் வந்து டைம் எடுத்துடக்கூடாதுன்ட்டு ஆல்ரெடி பொட்டலம் முடிச்சு வச்சுருப்பார், எடுத்து கொடுப்பாரு. நம்ம அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டைம் கூட நீங்கள் லேக் பண்ணலாம். நீங்கள் ப்ளே பண்ணால் தெரியும். அவர் பொட்டலம் பண்ணி வச்சுருக்கிறத டேரெக்டாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் டிலே கூட பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டு. அப்புறம் நேராக அவங்கள நோக்கி போகிறத நம்ம பார்க்கலாம். கட் பண்ணால் அடுத்த ஃப்ரேம் போயிடுவாங்க. அடுத்த ஃப்ரேமில் நார்மலாக 2 ஷாட்ஸ் இருக்கிற மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே வந்து கட்டு போகும். நீங்கள் வந்து டைலாக் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு நீங்கள் வந்து கதையோட மற்ற சீன்லாம் பார்த்தா தான் இது உங்களுக்கு புரியும். ஏன் அவர் அதை சொல்கிறாரு, ஏன் இதை சொல்கிறாருன்னு. ஸோ இந்த மாதிரி அந்த ஆட்டிடியூடுக்கு தகுந்தாப்புல அந்த ஆக்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இது கதையை நம்ம சொன்னால் தான் புரியும். அதனால் நான் 2 லைனில் நான் கதை சொல்கிறேன். ஸோ இவர் வந்து ஒரு பார்பர் ஷாப்பில் வேலை செஞ்சிட்ருப்பார். அந்த பொண்ணு வந்து கன்னியாஸ்திரி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான ட்ரைனிங்கில் இருப்பாங்க. இப்போ இவங்களை லவ் பண்ணுற இன்னொரு பர்சன் வந்து இவங்க வந்து கன்னியாஸ்திரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பிரபுதேவா வந்து பொண்ணுங்கிட்ட நல்லா பழகுறான், பேசுகிறான், கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்பார். அதனால் பிரபுதேவா வந்து இவங்க கூட பழகுவாங்க. பட் அந்த பழக்கம் கஜோலை வந்து மாற்றிடும். அதுதான் இந்த சீன். ஸோ கஜோல் வந்து பிரபுதேவா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அந்த சீனை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ கஜோல் இந்த மாதிரி பேசுகிறது, இருக்கிறது, நடிக்கிறதுலாம் இதுக்கு முன்னாடி எந்த சீன்லேயும் இருக்காது. ஸோ அவங்களோட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சால் தான் கஜோலுக்கு நீங்கள் டைரக்ட் பண்ண முடியும். ஒரு படம் எடுத்த உடனே இது ஃபஸ்ட்டு ஷாட்டாக கூட இது இருக்கலாம், படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட்டாக கூட இது இருந்திருக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக அந்த ஆட்டிடியூடை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த நடிப்பில் இதுக்கு முன்னாடி அவன் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறது அந்த வித்தியாசம் தெரியும். நல்லா நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகாக வந்து அந்த ஷாட்டை வந்து அந்த டைலாக் கொண்டு அழகாக அது பண்ணியிருப்பாங்க. பட் இது என்னென்னா, எனக்கு இன்னொரு சஜஷன் மட்டும் எனக்கு என்னென்னா, இந்த ஷாட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், மிட் ஷாட்டில் கொண்டு போயிருக்கலாம்.
ஓகேவா? அது மட்டும் தான் என்னோட ஒரே ஃபீலிங். மிக்ஸாட்டில் கொண்டு போயிருந்தாங்கன்னா, பின்னாடி இருக்கிற அந்த வேர்ல்டு கூட இன்ட்ராக்ஷன் கூட நல்லா இருக்கும். ஏன்னா, ஒரு கன்னியாஸ்திரிங்கிறவங்க எதையுமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடோட இருக்கிற ஆட்கள். அதாவது அவங்களுக்கு லவ் ஃபீலிங் வந்தா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க சில படங்கள்ல. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆட்கள் வந்து, இந்த மாதிரி கடலை ஓரமா நின்னு ரசிக்கிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஷாட்ட இந்த இடத்துல கொண்டு வரதுக்கு காரணமே, அவங்க மாறிட்டாங்க அப்படின்றத அந்த ஸ்டோரி வேர்ல்ட்லயே வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்க நிக்கிற இடத்துல, அவங்க பார்க்குற விதத்திலேயே காமிச்சிருப்பாங்களா, அப்போ அத மிட் ஷாட்ல கன்வே பண்ணியிருந்தேன்னா, இன்னுமே ரொம்ப அழகா இருந்திருக்கும் அவங்க க்ளோஸ் அப்ல போனத விட. ஸோ அதுதான் நான் அத கத்துக் குடுக்குறது. ஸோ நீங்க மிட் ஷாட்ல அத வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. மிட்லருந்து நீங்க க்ளோஸ் அப்ன்னு அடிக்கடி நீங்க மாறி மாறி வந்துட்டு போலாம், தப்பில்ல. ஆனா நீங்க மிட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இங்க சொல்ல விரும்புறது. ஏன்னா நீங்க ஒரு வைடு பார்க்கும்போது உங்களுக்கு இருக்க அந்த ஹாப்பினஸ் வந்து, ஒன்ஸ் அவங்க க்ளோஸ் அப் கட் பண்ண உடனே எனக்கு அந்த ஃபீலிங் வந்து கம்மி ஆயிரும். ஓகேவா? ஸோ அத நீங்க வந்து மிட்ல ட்ராவல் பண்ணிடலான்றது தான் என்னோட இங்க இருக்கிற சஜஷன். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது கட் பண்ணா அடுத்த ஷாட்ல என்ன நடக்கும்னா, பிரபுதேவா வந்து அத பயங்கரமா ஃபீல் பண்ணுவாரு. ஐய்யய்யோ! எது நடக்கக்கூடாதுன்னு நெனச்சோமோ, அது நடந்துருச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணி, அவர் வந்து அங்கருந்து எஸ்கேப் ஆவாரு. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இன்னொரு வைடு போகும். அந்த பேல்பூரி வித்துட்டு இருந்தார்ல, அத நம்ம வந்து அந்த ஃப்ரேம்ல பார்த்தோம். இங்க நம்ம வந்து அதுக்கப்புறம் பலூன் விக்கிற அவர் உட்காந்துட்டு இருப்பார்ல, அவர் பார்த்துட்டு இருப்போம். இந்த பிரிட்ஜ்ல நின்னுட்டு இருப்பாங்க. அவ்வளோ வைட்ல எக்ஸ்ட்ரீம் வைட்ல அத காமிச்சிருப்பாங்க. அவரு என்னன்னா, அவரு விட்டு விலகி போறாங்கன்றதையும் அவங்க வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ரொம்ப தூரமா விலகி ஓடுறாருன்றதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வந்து அத எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் ட்ராமாலாம் வந்து இந்த வைடுல நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க படம் பார்த்தா அது ஃபீலிங் உங்களுக்கு புரியும். நம்ம வந்து ஓவராலா இதுக்குள்ள நுழைய வேண்டாம். ஸோ இப்படி தான் அந்த ஷாட்ட வந்து அதுக்கப்புறம் முடிப்பாங்க. ஓகேவா? கஜோல் விட்ட முடிப்பாங்க. எப்படி நம்ம வந்து கஜோல் ஃப்ரேம்லேருந்து பிரபுதேவா உள்ள என்டர் ஆறாரோ, அதே மாரி ஒரு ஃப்ரேம்லேருந்து பிரபுதேவா வந்து எக்ஸிட் ஆவாரு. கஜோல் மட்டும் அங்கேயே நிப்பாங்க. அவ வந்து அந்த சிரிப்போட அந்த சீன் வந்து முடியும். இதுதான் வந்து இந்த சீனோட விளக்கம். ஸோ கிட்டத்தட்ட 1 அப்புறம் ஒரு 2, 3 ஷாட்டு அங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகி போற அந்த ஷாட். ஸோ ஒரு 4, 5 ஷாட் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த 4, 5 ஷாட்ல எந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்றத இப்ப நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங்ல அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க சூஸ் பண்ற அந்த ஸ்டோரி வேர்ல்டுக்கான அந்த லொகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஆப்ட்டா பார்த்தது, ஒரு கன்னியாஸ்திரியா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தங்க, அதுலேருந்து நகண்டுட்டாங்கன்றத காமிக்கிற லொக்கேஷனா இது இருக்கும். அவங்க வந்து சர்ச்சு பக்கத்துல நின்னு பேசுறதோ, இல்ல வேற எங்கேயோ பேசுறத விட, இது ரொம்ப ஆப்ட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுதான் வந்து டைரக்டரும் யோசிச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இதில இருக்கிற ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, அத மிட்ல போயிருக்கலாம். மிட்லயும் போயிருக்கலாம். மிட் பிளஸ் க்ளோஸ் அப்ன்னு போயிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். ஸோ இத மாதிரி நீங்க ஒரு சீன் உருவாக்குறீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ஸ்டேஜ் பண்ண பழகணும் கண்டிப்பா. கத்துக்கணும். உங்களுக்கு வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ எடுத்து Q&A வித் அறிவன் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல ஒரு வீடியோவ போடுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.